இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஒரு சிறையிருப்புகளுக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம். ஏன் தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நெருக்கப்படுகிறனோ, எப்போ தான் என் பிரச்சனை மாறுமோ, எப்போ தான் என் நெருக்கம் மாறுமோ என்று சொல்லி நாம் கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கூட நம்மளை அறியாத யோசனைகள் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஏன்னா அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ கண்ணீரின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் சிறையிருப்பை மாற்றி நீ இருக்கிற இடத்திலே உன்னை செழிப்பாய் நான் வாழ வைக்கப் போகிறேன். எந்த இடத்துலலாம் சிறையிருப்பில் இருக்கிறையோ அந்த சிறையிருப்பையெல்லாம் மாற்றி எந்த இடத்துல இருந்தாலும் அதே இடத்துல உன்னை செழிப்பாய் நான் வாழ வைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதானவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்க்குறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை நான் என்ன செய்ய போகிறேன்? மாற்ற போகிறேன். அது யார் செய்ய போகிறா? நான் அதே எடுத்து நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய எதிலெல்லாம் நீங்கள் விழுந்து போனீங்களோ அந்த காரியத்தில் தேவன் மீண்டுமாய் உங்களை உயிர்ப்பித்து உங்களை நடும்படியாக கடந்து வந்திருக்கிறார். அதிலே வாசிக்கிறோமே 14 பார்க்கும்போது, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அப்போ இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் இந்த இடத்திலே உங்களுடைய சிறையிருப்பை திருப்பது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே செழிப்பாய் உங்களை வாழ வைக்கப் போகிறார். தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை அவர் கட்டும்படியாக பூர்வத்திலே எப்படி இருந்தீங்களோ அப்படியே உங்களை நாட்டப் போகிறார். இந்த நாளில் அதனால தான் அங்கே இந்த இடத்துல பார்க்குறோம், பாலான ஸ்தலங்களை கட்டி அவங்க தோட்டங்களை நட்டி அதன் கனிகளை இணைச்சிவாங்க, புசிப்பாங்க, அதனுடைய திராட்சை ரசத்தை குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதரி சகோதரியே, எந்த தேசத்தில் இருந்தாலும் நீ எந்த இடத்துல இருந்தாலும் அதே இடத்துல செழிக்க பண்ணுகிறவர், எந்த இடத்துல தோற்று போனாயோ அதே இடத்துல உனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்றி நீங்கள் எந்த இடத்துல இருக்கலாம் அந்த இடத்துல செழிப்பாய் உங்களை வளர பண்ண போகிறார். இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன், எல்லாவற்றையும் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவிக்காத. நான் இன்னைக்கு உன்னை செழிப்பாய் மாற்றும்படியாக, உன் சிறையிருப்பை திருப்பும்படியாக, வியாதிங்கிற சிறையிருப்பு மாறப்போகிறது, கடன் என்கிற சிறையிருப்பு மாறப்போகிறது, தரித்திரம் என்கிற சிறையிருப்பு மாறப்போகிறது, பகை என்கிற சிறையிருப்பு மாறப்போகிறது. இந்த நாட்களில் ரட்சிப்பு இல்லாத சூழலில் இருக்கிற அந்த சிறையிருப்பு மாறப்போகிறது. ஆவிக்குரிய வரங்களை இழந்து போய்விட்டாயா? அந்த காரியத்தில் இருக்க சிறையிருப்பு மாறி இந்த நாட்களில் ஜெபிக்கவே முடியவில்லை என்று சொல்லி அந்த சிறையிருப்பு மாறி தேவனுடைய பாதத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும்படியாக, இழந்து போன வரங்களையும் கனிகளையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக, உன் தரித்திர நிலைமையில் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் இந்த நாளில் உன் சிறையிருப்பை அனைத்தையும் மாற்றி போட்டு உன்னை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்க போகிறார். பயப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட ஆளுகை செய்து இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றி எந்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அதே இடத்துல விழுந்து போனார்களோ அதே இடத்துல அவர்களை மேன்மைப்படுத்தி அதே இடத்துல அவர்களை நாட்டி அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் நிறைவாய் கொடுத்து அவர்களை செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போக பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா நிரந்தரமான
அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்திருக்கிற அத்தனை குடும்பங்களை மீண்டும் இணைக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இந்த நாளில் நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.